நான் எஸ்டேட்ல இருந்து வந்ததும் எங்க அண்ணன் செய்த குற்றத்தை என் மேல சுமத்திட்டாங்க. அதுக்கு எங்க உருவ ஒற்றுமை சாதகமா இருந்துச்சு. நான் நிரபராதின்னு நிரூபிக்கத்தான் ரிமாண்டில் இருந்து தப்பிச்சு எங்க அண்ணன் வீட்டுக்கே ஓடி வந்தேன். ஆனா அவன் நயவஞ்சகமா பேசி என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க பார்த்தான். அது மட்டும் இல்ல, அவன் என்ன கொல்லவும் துணிஞ்சிட்டான். உன்னை இந்த நிலைமையில பார்த்து நான் அணு அணுவா சாகனங்கிறதுக்காக மாரடப்புல அவனை கொன்னுட்டாரு கடவுள். அநியாயமா கொள்ளக்காரங்கிற பெயர் வந்துருச்சு. இனிமே கொலகாரங்கிற பெயரும் வந்துடுமேன்னு பயந்து நான் தான் அசோக், செத்து கிடந்தவன் தான் சேகர்னு சொல்லிட்டேன். என்னைக்கு அவன் கோலம் போட்டேனோ அன்னைக்கே எல்லா அலங்கோலமும் எனக்கு வந்துருச்சு. என்னமோ கதை சொல்றேனேன்னு நினைக்கிறியா? நம்ம வாழ்க்கையே ஒரு கதை தானே. நம்ம காதலுக்கு கண்ணீர் இல்லைன்னு நினைச்சோம். 2 பேருமே தனித்தனியா அழுது தீர்த்துட்டோம். நம்ம காதலுக்கு பிரிவு என்னைக்குமே வராதுன்னு சந்தோஷப்பட்டோம். ஆனா கல்யாணமாகி இப்படி ஒரு பிரிவு வந்துருச்சே ராதா. என்ன நீ என்ன நம்பலையா? இல்ல சேகர்னு ஒருத்தன் இருந்தாங்கிறதே ஞாபகத்துக்கு வரலையா? நாம முதல்ல சந்திச்சப்போ வாய் வலிக்கு சண்டை போட்டோம். அப்புறம் கைகோத்துக்கிட்டு கால் வலிக்கு ஆடினோம் பாடினோம். அன்னைக்கு தொழிலாளிங்க வேலை நிறுத்தம் செய்த போது நீ நீதிபதி போல வந்து மேனேஜரை கதிகரங்க வச்சு மறந்துட்டியா? ஒரு நாள் தொழிலாளி பெண் போல வந்து என் துன்பங்களுக்கெல்லாம் தோள் கொடுப்பேன்னு சொன்னியே, நினைவில்லையா? உன் வீட்டு அரிசுவ சாப்பாடு வேண்டாம், என் வீட்டு ஆறிப்போன கஞ்சியே போதும்னு சொல்லி அதையே குடிச்சிட்டு குமட்டல் எடுத்து நின்னியே, அது கூட நினைவுக்கு வரலையா? ராதா, ராதா, ராதா. இப்போவாவது மருந்து சாப்பிடுங்க. நம்ம பாபுவுடைய அம்மா யாரு தெரியுமா? என்னுடைய அண்ணி. என்ன தன் புருஷனா தவறா நினைச்சுக்கிட்டு என் முகத்தை பாக்குறா. நான் நிமிந்து பார்க்க முடியாம தாயா நினைச்சுக்கிட்டு அவங்க காலத்தான் பாக்குறேன். இந்த உண்மையை நான் அவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியவே இல்லை. புரியவே இல்லை.